ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஆசீர்வாது சப்பாத்தி மாவு வச்சு ஒரு மசாலா சப்பாத்தி செய்யலான் இருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்குது. சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், மசிக்கிறேன். உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லாவே பொடியாக வெட்டியிருக்கிறேன், மசாலைக்கு தேவையானது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் வச்சுருக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். நான் அதை வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாயிருச்சு. வெங்காயம் போட்டேன். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி போட்டுறேன். கொத்தமல்லி தழை போடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உப்பு போடுறேங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் காட்டின மசாலா இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் போடுறேன் பாருங்கள். போட்டேன் எல்லா மசாலாவும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுறோம். உருளைக்கிழங்கையும் உருளைக்கிழங்கு நான் வேக வச்ச எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஃபேன் காற்றுல ஆற வச்சு கொண்டு வந்து மசாலாவை இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த உருண்டையை இப்போ இந்த சப்பாத்தி கிழக்க வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே தேய்ச்சிட்டேன். இப்போ தேய்ச்சி காட்டுறேன். அதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த சப்பாத்தி கிழக்க அந்த ரோலை பண்ணிட்டேங்க. அப்படியே சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிறேன். தேய்க்கிறத காட்டலைன்னு நினைக்க வேண்டாம். நான் வீடியோ எடுக்கையில் எனக்கு அது காட்ட முடியல, சாரி. அதனால் தேய்ச்சதுக்கப்புறம் காட்டியிருக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. திருப்பி போட்டுருக்கிறேன் பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கிறேன். மசாலா சப்பாத்தி பாருங்கள். அதுக்கு சட்னி எடுத்து வச்சுருக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் பாருங்கள். அது அழகாக தொட்டு சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.